கௌதம் வந்துட்டு இலக்கியாவ வெளிய எடுக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவ வெளிய கொண்டு வராரு. அதாவது இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது அன்னைக்கு தான் கடைசி விசாரணை. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் பக்கம் நியாயம் இருக்கோ, யார் பக்கம் எவிடன்ஸ் இருக்கோ, அவங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கிடைக்கும். அது இலக்கியா பக்கமா இருந்தாலும் சரி, இல்ல அஞ்சலி பக்கமா இருந்தாலும் சரி, அப்படின்ற மாரி நம்ம நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விசாரணைய முன்னாடியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு கடைசியில நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கியா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்காக ஜோடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா நிரூபிச்சு, நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ வெளிய கொண்டு வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு. அதுவும் இலக்கியாவுக்கு இப்போ பொக்கே எல்லாம் வாங்கி குடுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த அஞ்சலிய பத்தின ரகசியத்த அவ கர்ப்பமா இருக்காளோ, இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ. ஆனா இப்போ இலக்கியா மேல போட்டிருக்க கேஸும், அது மட்டும் இல்லாம இவங்க குடுத்த எல்லா சாட்சியுமே ஒரு பொய்யான சாட்சி அப்படின்ற ஒண்ண மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னா போதும். ஈஸியா இலக்கியாவ வெளிய எடுத்துடலாம். அந்த மாரி தான் இப்போ வந்து இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அதாவது நம்ம இலக்கியா ஒரு டாக்டர ஏற்பாடு பண்ணி அஞ்சலியோட கர்ப்பத்த டெஸ்ட் பண்ண பார்த்தாங்க இல்லையா? அந்த ஒரு டாக்டர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மைய சொல்ல வைக்கலான்னு பார்த்தாங்க. அந்த டாக்டர் மறுத்ததுனால, அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த அஞ்சலி, பைரவி 2 பேரும் பேசிட்டு இருந்த ஃபுட்டேஜ், இந்த டாக்டர வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த ஃபுட்டேஜ் அத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரு. இத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் எதுவுமே நடக்காது. அந்த ஆறுமுகம் சொன்ன சாட்சி போலின்னு சொல்லிட்டு நிரூபிச்சா தான், நம்மளால இலக்கியாவ வெளிய காப்பாத்த முடியும் அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா அதாவது இந்த அஞ்சலி, பைரவி இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திணற வச்சு கடைசில ஆறுமுகம் இருக்கிற இடத்த அவங்கள வச்சே வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகத்த வந்து தேடி போம்போது தான் நம்ம கௌதமும், வசந்தும் வந்துட்டு அவங்க பின் தொடர்ந்து போயிட்டு, அதுக்கப்புறம் ஆறுமுகத்த கண்டுபிடிச்சு, ஆறுமுகத்த தன்னோட கஸ்டடிக்கு கொண்டு வந்துர்றாங்க. ஆனா, இதுல எப்படி இந்த கேஸோட விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு ஒரு அட்டெம்ப்ட் நடக்குது. இலக்கியாவ கொல்றதுக்காக இந்த ஜெயிலுக்கு போயிருக்க சொர்ணா வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணியிருக்கா. அந்த ஒரு பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடந்து இலக்கியா கொஞ்சம் உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்ததுனால தான், இந்த கேஸ் விசாரணைய முன்னாடியே வைக்கணும். இலக்கியாவ உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வரணும். என்கிட்ட இருக்கிற ஆதாரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் கிட்ட போய் பேசி, இந்த கேஸ் விசாரணைய வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு இந்த சாட்சியங்கள், ஆதாரங்கள் இது எல்லாமே பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இவ்ளோ கேவலமா செயல்பட்டுருக்கீங்க. என்னதான் இலக்கியா அதாவது உங்களோட வயித்துல இருக்க குழந்தைய கொல்ல பார்த்திருந்தாலுமே கூட, அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா அதையும் தாண்டி இலக்கியா மேல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாட்சி இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த கேஸ் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா நீ என்ன பண்ணியிருக்க? எல்லாமே பொய் சாட்சியா வந்து ரெடி பண்ணியிருக்க. மிரட்டியிருக்கீங்க. நான் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா, உங்கள தான் ஜெயில்ல தூக்கி போடணும். அமைதியா விட்டுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுங்க. இலக்கியா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இலக்கியாவ இப்பவே நான் விடுதலை செய்றேன். அவங்கள ஜாமீன்ல கூட்டிட்டு போலாம். அப்படின்ற மாரி ஜட்ஜும் சொல்றாங்க. நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ கூட்டிட்டு சந்தோஷமா அங்கருந்து கிளம்புறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதம் உடனுக்குடனா இலக்கியாவுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே, இலக்கியாவ காப்பாத்திட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.